வணக்கம். இன்னைக்கு என்னோட வீடியோவில் உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் ஹெல்த் மிக்ஸை பற்றி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது வந்து சும்மா ப்ராடக்ட்ஸோடது. இதில் என்ன போட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நேச்சுரல் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட்ஸ், ஸ்மால் மில்லட்ஸ், ஹோல் கிரெயின், ஸ்ப்ரவுட்டட், ஃப்ரைட் அண்ட் கிரவுண்டட், லோ சுகர் அண்ட் ஹை எனர்ஜி, ஹோம்மேடு ப்ராடக்ட்டுன்னு போட்டிருக்கு. சர்க்கரையின் அளவை குறைத்து உடலுக்கு சக்தியை ஊட்டும் சத்து மாவு அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி லஞ்சுக்கு இது பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷன் என்ன பண்ணேங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, காட்டு யானம், வரகு, பனிவரகு, குதிரைவாலி, திண்ணை, சாமை, ராகி, கம்பு, சோளம், மக்காசோளம், கோதுமை, சம்பா கோதுமை, கொள்ளு, பச்சை பயறு, பச்சை பட்டாணி, ராஜ்மா, நிலக்கடலை, துவரம்பருப்பு, சிகப்பு அரிசி, கருப்பு உளுந்து, ஓட்ஸ், வெந்தயம், ஏலக்காய். இந்த சும்மா ப்ராடக்ட்ஸ் வந்து பெங்களூர் அட்ரஸ் போட்டிருக்காங்க. இதோட செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். அரை கப்பு தண்ணீரில் 1 டீஸ்பூன் சுமா டயபெட்டிஸ் ஹெல்த் மிக்ஸை கட்டி இல்லாமல் கரைத்து அரை கப் பால் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும். கொதித்து ஆறிய பின் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்க்கவும். பாலுக்கு பதிலாக சத்து மாவு கொதித்து ஆறிய பின் தயிர், கல் உப்பு சேர்த்து தினம் 2 வேளைகள் குடிக்கலாம். அப்புறம் இதோட பலன்கள் என்னான்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நீரிழிவு நோய் குறைக்கும், மலச்சிக்கல் நோய்களை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கெட்ட நீரை வெளியேற்றி கொழுப்பை குறைக்கும், இதயம் வலுவடைய செய்யும், உடலை சீராக்கவும் ஆரோக்கியமாக்கவும் வைக்கும், ஆன்டி ஆக்சிஜனாக வேலை செய்யும். இதோட விலை பார்த்திங்கன்னா அரை கிலோ 199 ரூபாய் இருந்தது. ஸோ இது இன்றைக்கி நான் பண்ணி சாப்பிட்டேன். அடுத்தது இதோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இது நான் லஞ்சுக்காக பண்ணதுனால கொஞ்சம் திக்காக காய்ச்சினேன். அவங்க 1 ஸ்பூனுன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து 1 கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு 3 பேருக்குன்னு சொல்லி 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 கப்புக்கு பால் விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா பாலும் கொஞ்சம் டைல்யூட்டு பாலும் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் பையாக வச்சுருந்தேன். டக்குன்னு காய்ச்சும் போது கட்டி ஆகிடும் அதனால். ஸோ இதில் வேறு உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. அப்படியே தான் தீயை சிம்மில் வச்சு கலக்கி கொடுத்து காய்ச்சிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு கட்டி ஆகிடும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெரிய கப்பில் விட்டு எடுத்துக்கலாம். டின்னருக்கு சாப்பிடும்போது கொஞ்சமாட்டு எடுத்துக்கணும். இது நம்ம லஞ்சுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா கட்டியாக தீயல் பண்ணி அது இதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சாம்பார் வெங்காயத்தில் பண்ணுற தீயலோட ரெசிபி இதில் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் காரமாக அந்த வெங்காய தீயல் இல்லை வத்த குழம்பு அது மாதிரி வச்சு சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.